ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்தது. அங்க அன்பான மக்கள் இயற்கையோடு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த கிராமத்தில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தாள். அவளின் கண்ணெல்லாம் கனவுகளாலும் மனசெல்லாம் புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தாலும் நிறைந்திருந்தது. ஒரு நாள் மழை பெய்து ஓய்ஞ்சிருந்தது. காலை வேளை தென்னை மரங்களுக்கு பின்னால மறைஞ்சிருந்த ஒரு குடிசையை அந்த பொண்ணு பார்த்தாள். அந்த குடிசைக்குள்ள மங்களா தெரிஞ்ச ஒரு கண்ணாடி இருந்தது. அது ரொம்ப பழைய கண்ணாடி, தூசிகள் நிறைய படிஞ்சிருந்தது. ஆனா அதுல பார்த்தா சாதாரணமா இல்ல. அந்த கண்ணாடிக்குள்ள ஒரு நகரம் தெரிஞ்சது. அங்க அழகான வண்ண வண்ண வீதிகள், வானத்தில் பறக்கும் மீன்கள், ஜொலிக்கும் மின்மினி பூக்கள், அப்புறம் மந்திர வார்த்தைகள் தோன்றும் நீலவானம். ஆச்சரியமா இருந்துச்சு. அவள் கண்ணாடி கிட்ட போனதும் என்ன அதிசயம், அது ஒரு கதவா மாறிடுச்சு. அவள் உடனே அதுக்குள்ள நுழைந்தாள். அதுதான் மாய கண்ணாடி நகரம். அங்கிருந்த எல்லாமே பிரகாசமான ஒளியும் இனிமையான இசையும் நல்ல வாசனையாகவும் இருந்தது. ஆனா அங்க ஒரு ரகசியம் இருந்தது. அந்த நகரம் மெதுவா மறைஞ்சுக்கிட்டே வந்தது. ஒளி மங்கிக்கிட்டே போச்சு. சத்தங்கள் குறைஞ்சுகிட்டே வந்தன. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழைய குறிப்பு எழுதி வச்சிருந்தாங்களாம். அதுல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு சுத்தமான அன்பான மனசு கொண்ட சிறுமி வந்தா மட்டும்தான் இந்த நகரம் மறுபடியும் உயிர் பெறும். அந்த சின்ன மனசு கொண்ட சுட்டி பொண்ணு வேறு யாருமில்ல, நம்ம கதையோட நாயகிதான். அவளோட அன்பும் நம்பிக்கையும் அந்த நகரம் மறுபடியும் ஜொலிக்க உதவிச்சு. அவள் ஒவ்வொரு வீட்டிலும் தொலைஞ்சு போன வண்ணங்களை மறுபடியும் கொண்டு வந்தாள். மறைஞ்சு போன இசையை மறுபடியும் வரவழைத்தாள். மந்திர வார்த்தைகளுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தாள். மாய கண்ணாடி நகரம் மறுபடியும் சிரிச்சது. அந்த நகரம் அவளுக்காகத்தான் காத்திருந்துச்சு. அவள்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட குட்டி பொண்ணு. நன்றி, வணக்கம்.